வணக்கங்க. ஃபைனலாக போர் போட்டாச்சு நம்ம வீட்டில். இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு என்ன எல்லாமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதோடைய ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நாங்கள் 2020 பிளான் பண்ணி 2025 தாங்க போட்டிருக்கோம். 2025 மார்ச் மாதம் கொட்டேஷன்லாம் வாங்கி எல்லாத்துக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக நாங்கள் போர் போட்டோம். போர் ஒரு 10 மணிக்காட்ட போர் போட ஆரம்பித்தோம். விடிய காலையில் வரலும் போய்கிட்டே இருந்தது. ஒரு 4 மணிக்கு தான் போர் போட்டு முடித்தாங்க. ஒரு 700 அடி வரலும் போட்டிருக்கோம். ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 450 500 அந்த ரேஞ்சிலே எங்களுக்கு தண்ணி ஓரளவு வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் இன்னும் நல்லா தண்ணி வரணுங்கிறக்காக போட தான் வரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு 700 வரலும் போட்டிருக்கோம். இதுக்கு ஸ்லாப் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. 500 அடிக்கு மேலே போட்டால் ஒரு ரேட்டு, 500லேருந்து 1000க்குள்ளார போட்டால் ஒரு ரேட்டு, 1000க்கு மேலே போட்டால் ஒரு ரேட்டுன்னு கவர்மெண்ட் ஸ்லாப் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அது பிரகாரம் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதில் ஒரு 5 ரூபா மட்டும் நாங்கள் போட்ட இடத்துல குறைச்சிக்கிட்டாங்க. அடிக்கு 5 ரூபா குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ மொத்தமாக எங்களுக்கு போர் போடுறக்கே பார்த்திங்கன்னா 70,000 வந்துருச்சு. அடுத்த நாள் சரி கம்ப்ரெசர் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. கம்ப்ரெசர் 2 HP கம்ப்ரெசர் வாங்கிக்கலாம் அப்படின்னு எலக்ட்ரிஷியன் சொன்னார். கம்ப்ரெசர் 2 HP கம்ப்ரெசர் வாங்கி வச்சுக்கிட்டோம். இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 68,000 70,000 பக்கம் வந்துருச்சு. அவங்கள அதில் கிட்டோடு கொடுத்துட்டாங்க. அது போக எலக்ட்ரிஷியன் செலவே 10,000 ஆகிடுச்சுங்க. மொத்தமாக செலவு பார்த்திங்கன்னா 1,80,000 ரூபா ஆகிடுச்சு. இவங்களே எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களோட எலக்ட்ரிஷியன் அவர் ரொம்ப நல்லவர். எப்போ கூப்பிட்டாலும் வருவார். அவரே எல்லா பொருளெல்லாம் வாங்கி செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நாங்கள் அதுக்கு தொட்டி கட்டி மூடி போட்டுடலாம் அப்படின்னு தொட்டியும் கட்டி மூடியும் போட்டாச்சுங்க. அதுக்கு மேஸ்திரி ஆள் அது தொட்டி கட்டி இதுவும் போட்டாச்சுங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.